மாய மாம்பழம் கதைய பார்க்கலாமா? ஒரு மலை அடிவாரத்துல ஒரு பெரிய மாமரம் இருந்துதாம். அந்த மாமரத்துல ஒரு மாம்பழம் பழுத்து தொங்கிட்டு இருந்ததாம். இந்த மாம்பழத்துக்கு ஊரை சுத்தி பார்க்கணும் அப்படின்னு ஆசை வந்துச்சாம். உடனே ஒரு நாள் காத்தும் மழையும் பெருசா அடிச்சுதாம். அடிச்ச உடனே இந்த மாம்பழம் தொப்புன்னு கீழே விழுந்து ஓட ஆரம்பிச்சுதாம். ஓடுன மாம்பழம், மாய மாம்பழம் நான்தானே, மலையில் இருந்து வந்தேனே, என்னை பிடிக்க முடியாதே, எட்டி நீங்கள் செல்வீரே அப்படின்னு சொல்லிட்டு பாடிக்கிட்டே ஓடிக்கிட்டு இருந்ததாம். ஓடிக்கிட்டு இருந்த மாம்பழம் ஒரு நாள் ஊருக்குள்ள போச்சாம். ஊருக்குள்ள போகும்போது அங்க குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தாங்களாம். டேய் அங்க பாருடா மாம்பழம் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் மாம்பழத்தை துரத்த ஆரம்பிச்சாங்களாம். மாம்பழம் மறுபடியும், மாய மாம்பழம் நான்தானே, மலையில் இருந்து வந்தேனே, என்னை பிடிக்க முடியாதே, எட்டி நீங்கள் செல்வீரே அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சுதான். பசங்களும் விடாம துரத்திட்டு ஓடினாங்களாம். ஓடினோடனே மாம்பழம் உருண்டு வேக வேகமா ஓடிச்சான். ஓடி போய் மாம்பழம் எங்க போச்சான்? ஒரு மண் குவியல் இருந்ததாம். ஒரு மாம்பழ தோட்டத்துல ஒரு மண் குவியல் இருந்ததாம். அந்த மண் குவியலுக்குள்ள போய் மாம்பழம் சிக்கிடுச்சான். இப்ப இந்த குழந்தைங்க அங்க இங்கன்னு தேடி பார்த்தாங்களாம். மாம்பழம் கிடைக்கவே இல்லையாம். அதனால குழந்தைங்களும் ஓடி போயிட்டாங்களாம், மாம்பழத்தை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மண் குவியலுக்குள்ள இருக்க மாம்பழத்து மேல அடுத்த நாள் என்னாச்சாம்? பெருசா மழை வந்துதான். அதுக்கு அடுத்த நாள் வெயில் வந்துதான். இந்த மாம்பழம் மழையிலயும் வெயில்லயும் இருந்தனால கொஞ்சமா மாம்பழம் தலைமையில இருந்து இலைகள் வந்துதான். இலைகள் வந்து மாம்பழம் மாமரமா பெருசா உருவாச்சாம்.